ஹாய்ங்க. இன்னைக்கு வந்துட்டு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே கஸ்டமருக்கு தான். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான். சாரி ஆக்சுவலாக நான் இன்னும் முடி போடலை, அதுக்காக இப்படி திருப்பி வச்சிருக்கு. ஐயோ எங்கட சாரி கிளம்பே. சாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான். நம்ம ரம்யா பாண்டியன் சாரி இருக்கு இல்லைங்களா, அந்த சாரி தான் அது. ரெக்ஸோனா ப்ளூவில் வந்துட்டு சாரியும் பர்பிள் கலரில் வந்து பார்டர் இருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது அவங்களதே தான், ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டிக்கிறது. இது பாத்தீங்கன்னா பின்னாடி நெக் நார்மல் சட்டில தான் விட்டாச்சு. பைப்பிங் மட்டும் சாரி கலர்ல கொடுத்துருக்கு. டைமண்ட் நெக் வச்சிருக்கு. ஸ்லீவும் அதே மாதிரி எல்போ ஸ்லீவ்ல மேல குட்டியே பஃப் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஃப்ரண்ட் நெக்ல தான் இப்ப ட்ரெண்டா இருக்கிற இந்த ஸ்கேலப் கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர் இருந்துச்சு, 2 பார்டர் பெருசு தானே. ஸோ அதனால இடுப்பு சைடுக்கு வர பார்டர் இந்த மாதிரி ஸ்கேலப் கொடுத்துருக்கு. இங்க பைப்பிங் இல்லாம இந்த இடத்துல வர வி இதுக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இப்படி வந்து ஹைலைட்டா தெரியும் அப்படிங்கறதுனால அப்புறம் நாட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் இதை கேக்குறீங்க, தப்பே கிடையாது. பட் ஆனா உங்க சாரியில அந்த மாதிரி பார்டர் இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அப்புறம் பார்டர் கட் பண்ணிட்டா பிளவுஸ் பத்துமானோ பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தனியா பிளவுஸ் எடுத்துருங்க. தனியா பிளவுஸ் எடுத்துட்டு இதுல வர பார்டரை யூஸ் பண்ணி இப்படி தைக்கிறதுல பிரச்சனை இல்லை. பட் அதுலயே எல்லாத்துக்கும் கண்டிப்பா தைக்க முடியாது. அவங்க பாடி சைஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதே மாதிரி பார்டர் எப்படி இருக்கிறதுங்கிறது முக்கியம். ஸோ இதுல நான் கண்டிப்பா இதை சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான். ஸோ கண்டிப்பா இந்த பிளவுஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிளவுஸ் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.